உங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளில் உங்களுடைய மனதுக்கு கேடான வழிமுறைகள், மானக்கேடு என்பது மனதுக்கு கேடான வழிமுறைகள் மட்டும்தான் நிலைத்திருக்கிறதை தவிர நீங்கள் வாழ முடியாது. இறைவனை பின்பற்றுங்கள், மனிதர்களை பின்பற்றாதீர்கள். உங்களுடைய இதயத்தில் நன்மைகள் இருக்கின்றன, அந்த நன்மைகளின் பாதைகளில் நிலையாக நில்லுங்கள். யார் அந்த எண்ணங்களை படைத்தானோ, வழியை படைத்தானோ, நாளைய வாழ்க்கையை அறிவித்தானோ, அவன் அந்த வாழ்க்கையை உங்கள் முன் கொண்டு வருவான். நீங்கள் அந்த பாதையின் மீது ஏற்கனவே அமைந்து விட்டீர்கள். உங்களுடைய யோசனைகளின் பக்கம் நீங்கள் திரும்பாதீர்கள், உங்களுடைய சிந்தனைகளில் நீங்கள் வாடுங்கள். யோசனைகள் என்பது மனிதர்களுடைய வழிமுறைகளை கொண்டு உங்களுடைய சில காரியங்களை எப்படி நிகழ்த்திக் கொள்வது என்று நீங்கள் யோசனை செய்கின்றீர்கள். மனிதர்களுடைய வழிமுறைகளை நாடாத போது சிந்தனையின் மீது இருக்கின்றீர்கள். எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு பாதை இருக்கின்றது, அந்த பாதை எனக்கு வேண்டும், அதில் நான் மட்டும்தான் பயணிப்பேன். எனவே அங்கு நெருக்கடி இல்லாத வாழ்க்கை, அந்த விசாலமான வாழ்க்கையில் நான் அனுபவிப்பது எனக்கு மட்டும்தான். நான் விரும்பினால் பிறருக்கு கொடுக்கலாம். ஆகவே போட்டியோ பொறாமையோ கிடையாது. எனக்கு உரியது எனக்கு உள்ளது, அது என்னுடைய நன்மைகளுக்கு உரிய கூலி, என்னுடைய தகுதிகளுக்கு உரிய ஒரு இறைவனிடமிருந்துள்ள அருட்கொடை. எனவே நான் என்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான குறைவுக்கும் ஆளாக மாட்டேன் என்று நீங்கள் என்று நம்பும் பொழுது கவலை நீங்குகிறது. கவலையின் மீது வாழக்கூடிய வாழ்க்கையில் இறைவனுக்கு விரோதமாக நான் வாழ்கின்றேன் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். உங்களுக்கு உணவுக்கு எந்த குறையும் இல்லை, எனவே கவலைப்படாதீர்கள். நேற்று 8 ரூபாய்க்கு விட்டுக் கொண்டிருந்த அரிசி இப்போது 2 ரூபாய்க்கு தருகிறேன் என்று கூறுகிறார் முதலமைச்சர் கூறுகிறார். நாளைக்கு ஓட்டு போடும்போது இந்த 2 ரூபாய் கூட இல்லாமல் யார் கொடுப்பார்கள் என்று நீங்கள் கேளுங்கள். நிச்சயமாக பல முதலமைச்சர்கள் வருவார்கள். ஆனாலும் நீங்கள் கேட்கக்கூடிய திராணியை இழந்து விட்டீர்கள். காசுக்குத்தான் கொடுக்கணும்னு சொன்னா, இன்னைக்கு வெள்ளத்தின் காரணமாக, மழையின் காரணமாக லட்சக்கணக்கான ஹெக்டேர் நிலங்கள் மூழ்கிவிட்டன. இவற்றுக்கெல்லாம் யார் காசு கொடுப்பார்கள்? சாப்பாட்டுக்கு கொடுத்தா நஷ்டமாயிருன்னு சொல்றீங்களே, இவ்வளவு நெல்மணிகளும் உங்களுக்கு இல்லை. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் அவ்வளவும் மூழ்கிவிட்டன. இது பயிர்களாக வளர்ந்திருந்தால் அவற்றை கொண்டு நீங்கள் சம்பாதித்திருப்பீர்கள். இப்பொழுது முற்றிலுமாக இறைவன் அடித்து விட்டான். இதற்கு யாரிடம் காசு வாங்குவீர்கள்? எப்படி இந்த அழிவை நீங்கள் சகித்துக் கொண்டீர்கள்? இந்த பஞ்சத்திற்கும் வெள்ளத்திற்கும் விவசாய நிலங்களின் சீரழிவிற்கும் ஏன் ஏற்பட்டது என்றால், நீங்கள் ஏற்கனவே பதுக்கி வைத்திருக்கின்றீர்களே உணவை, அந்த உணவை வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான். காசுக்காக விற்பேன் என்று நீங்கள் பதுக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த தானியங்களையும் பயிர்களையும் வெளியில் கொண்டு வருவதற்காக. எப்பொழுது ஒவ்வொரு வீட்டாக கொண்டு போனாங்களே 5 கிலோ தரேன், ஃப்ரீயா தரேன் சொல்லிட்டு அதை முதலே கொடுத்தா என்ன? இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் நிகழாமல் இருந்திருக்கும். இன்று லட்சக்கணக்கான ஹெக்டேர் பயிர்களும் விளைந்திருக்கும். மனிதர்களுக்கு உணவுக்கு எந்த குறையும் இல்லாமல் இருந்திருக்கும். உங்களுடைய எண்ணங்களின் கேடுகள், உழைத்தால் தானே உணவு கிடைக்கும் என்று நீங்கள் எண்ணுகின்றீர்கள். மனிதர்களை பின்பற்றுகின்றீர்கள். உழைச்சி சாப்பிட்டாதான் உடம்புல ஒட்டும் சொல்றாங்க. நான் கேட்கிறேன், பசிச்சு சாப்பிட்டாதான் உடம்புக்கு ஒட்டும். உழைச்சி சாப்பிட்றதுனால உடம்புக்கு ஒட்டாது. நீங்கள் அடிமைகள் இல்லை, சுதந்திரமாக சுகமாக வாழ பிறந்தவர்கள். உழைப்பு என்பது அடிமைத்தனம். யாருக்கு உழைக்கிறீங்க? யாருக்கோ ஒருத்தருக்கு. அவர் உங்களுடைய உழைப்பை கொண்டு வாழ்கின்றார். உழைப்பின் நன்மையை நீங்கள் அறிந்து வைத்திருப்பது உண்மையானால், யாருக்காக நீங்கள் உழைக்கிறீர்களோ அவர்களை உங்களுடைய உழைப்பில் வாழச் செய்யலாமா? அவர்களையும் அல்லவா உழைக்க சொல்ல வேண்டும். உங்களை போன்று ஏசி ரூம்ல உட்கார்ந்துக்கிட்டு ஆர்டர் பண்றதுக்கு பேர் உழைப்பில்லை. ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு கட்டளை ஏற்றுறது உழைப்பில்லை. அதே மாதிரி வயல்வெளிகளில் எலும்பும் தோலமா உட்கார்ந்துக்கிட்டு ஒரு கோவணத்தை கட்டிக்கிட்டு நானும் உழைப்பார் என்று சொல்லக்கூடியவன் தன்னைத்தானே அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றான் என்பதை அறிய வேண்டும். முதல் முறையாக யார் உங்களுக்காக உணவையும் பயிர்களையும் படைத்தானோ அவனே உங்களுக்கு என்றென்றும் படைப்பான் என்று அழித்து விட்டான். ஆகவே உழைப்பதற்கு மதிப்பில்லை. இறைவன் அந்த உழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. விவசாயிகளின் உழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை இறைவன். நீங்கள் எப்படி ஏற்றுக்கொண்டீர்கள்?
எப்படி அவர்களை வெறும் தோளுடன் வெற்றுத்தோருடன் வெயிலில் காய்ந்தும் மலைகளில் நனைந்தும் அவர்கள் உழைக்கிறார்கள் என்று கூறிக்கொண்டு நீங்கள் சட்டையும் பேண்ட்டும் போட்டுட்டு உங்களுடைய சுகபோகங்களில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களே, இது அவர்களை இழிவுபடுத்துவதா அல்லது கேவலப்படுத்துவதா அல்லது அவர்களை மதிப்பதா? ஏதாவது ஒன்று கூறுங்கள். நீங்கள் மதிப்பதாக இருந்தால் நீங்களும் அவர்களை போன்று ஆகிவிடுங்கள், அல்லது அவர்களை உங்களை போன்று ஆக்கிவிடுங்கள். இரண்டும் இல்லை. எப்படி நாம் மனிதர்களுக்குள் இந்த வீணான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கின்றோம், இப்படி நாம் ஒருவருக்கொருவர் தவறான போக்குகளை கொண்டிருக்கின்றோம் என்று நீங்கள் அறிய வேண்டும். எப்படி காற்றுக்கு ஒரு விலை பேசக்கூடாது, காற்று சுவாசிக்கிறதுனால டாக்ஸ் படக்கூடாது, அதே மாதிரி தண்ணீருக்கும் நீங்கள் பணம் கொடுக்கக்கூடாது, உணவுக்கும் பணம் கொடுக்கக்கூடாது என்று தமிழ்நாடு களஞ்சியமே அடைந்துவிட்டது. அதற்காக எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இருந்தாலும் உணவு இருக்கின்றது. இந்த உணவை வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான் இயற்கையினுடைய சீற்றம் இருப்பதை அடித்துவிட்டு பதுக்கப்பட்டதை கொண்டு வா. காசுக்காக அல்ல கொடுக்க வேண்டும், ஃப்ரீயாக கொடுக்க வேண்டும், இலவசமாக கொடுக்க வேண்டும். உணவை விற்கக்கூடாது. இது இறைவனிடமிருந்துள்ள ஒரு மறைமுகமான கட்டளை. இதை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? அடுத்த ஓட்டு யாருக்கு என்றால், யார் உணவு, தண்ணீர், காற்று இதை விற்க மாட்டார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் என்று கூறுங்கள். இருக்கிறது. உணவை கொடுத்துவிட்டால் அதிகாரிகளுக்கு உங்கள் மீது எந்த விதமான அதிகாரமும் இல்லை. அதிகாரத்தோடு வர முடியாது. அந்த பெரும் பதவிக்கும் பெருமைக்கும் பங்கம். எனவே அவர்கள் உங்களை வாழவிட மாட்டார்கள். உழைப்பே உயர்வு என்று கூறுவார்கள். அவ்விதமாக அல்ல. உழைப்பு என்பது அடிமைத்தனம். இவர்களுடைய செருப்புகளை பார்த்தால் உழைப்பே உயர்வு என்று சொல்லக்கூடிய இந்த அரசாங்க அங்கத்தினரின் செருப்பை பார்த்தால் வெள்ளை செருப்பு, பொழுதில் நடப்பதற்கு வெள்ளை செருப்பு, அர்த்தராத்திரியில் கொடைப்பிடிக்கிற மாதிரி. யாராவது வெள்ளை செருப்பு போடுவாங்களா காலுக்கு? இவர்கள் உழைப்பே உயர்வு என்று கூறுவார்கள். உழைச்ச செருப்பெல்லாம் வெள்ளை வெள்ளையா இருக்கும்ல. எப்படி நாம் கடத்தப்பட்டு விட்டோம்? உங்களுடைய இருதயங்களிலிருந்து எப்படி நீங்கள் தொலைந்தீர்கள்? இந்த வெளிப்புற கண்ணை கொண்டு பார்க்காதீர்கள், இந்த கண்களை கொண்டு பாருங்கள். சிந்தனை வேலை செய்யும். அங்கு உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. யார் சிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது. அவர்கள் இறைவனை பின்பற்றுபவர்கள். இறைவன் அறிவித்ததை யோசிக்கிறார்கள். அந்த அறிவிப்பில் வாழ விரும்புகின்றார்கள். அவன் உங்களுக்கு கொடுத்து விட்டான். நீங்கள் பிரார்த்தனை செய்வதற்கு எதுவுமே இல்லை. அவன் எந்த நன்மையை உங்களுக்கு கொடுத்தானோ அந்த நன்மையைத்தான் நீங்கள் திரும்ப கேட்கின்றீர்கள். அந்த நன்மையை நிராகரித்தவர்களாக உங்களுடைய வெளிப்புற கண்களில் எதை பகட்டாக கண்டீர்களோ அந்த வாழ்க்கையும் நீங்கள் செல்வதற்கொண்டு இதுதான் வாழ்க்கை என்று நீங்கள் எண்ணி ஏற்றுக்கொண்டு இறைவனுடைய அந்த பாக்கியத்தை நிராகரித்து விட்டு சென்றீர்களே, இதன் காரணமாக நீங்கள் சிக்கல்களில் சிக்கிக் கொள்ளும் பொழுது எதை முதல் முறையாக இறைவன் அறிவித்தானோ அதை கொண்டு நீங்கள் இறைவனை இப்பொழுது திரும்புகின்றீர்கள். எனினும் ஒரு சற்ப காலம் அந்த வேதனையில் நீங்கள் வாழ வேண்டும் என்பது நியதி. என்று நீங்கள் அடக்கி ஆளப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் விரும்பியதை இறைவன் கொடுக்கவில்லை. இங்கு இருப்பவர்கள் பெரும்பாலானோர் நடுத்தர குடும்பத்தினராக இருப்பீர்கள். இறைவன் அடக்கி ஆள்கின்றான். இது வாழ்க்கை இல்லை. பெரும்பாலும் நீங்கள் விரும்பினாலும் இல்லை. எதில் நான் உங்களை அமைத்தேனோ அதை விரும்புங்கள். உங்களுக்கு உணவுக்கு குறைவு இல்லை. முதலில் அதை தெரிந்து கொள்ளுங்கள். பிறருக்கு உழைக்காதீர்கள். நீங்கள் ஆடு மாடுகள் இல்லை, நீங்கள் மனிதர்கள். நீங்கள் அடிமைகள் இல்லை, நீங்கள் சுதந்திரமானவர்கள். நம்புங்கள். உணவுக்காக நான் உழைக்கக்கூடாது. உணவை ஏற்கனவே இறைவன் படைத்திருக்கின்றான், இவர்கள் படைக்கவில்லை. இறைவன் உணவை படைத்தான், உணவை அடித்தான். இருந்தாலும் உணவு இருக்கின்றது. அந்த பதுக்கப்பட்ட உணவு வெளியேற வேண்டும். இது இறைவனுடைய ஒரு பாணி. இது உங்களால் புரிய முடிகிறதா? எப்படி நீங்கள் பதுக்க அனுமதித்தீர்கள்? ஏன் அதை விலைக்கு விற்க வேண்டும்? இப்போ எல்லா நிலங்களும் அழிந்த பிறகு, களஞ்சியமே காலியான பிறகு, விளைச்சல்களும் இல்லை என்று ஆகிய பிறகு உங்களுக்கு இலவசமாக அரிசி முன்பை விட அதிகமாக வருகிறது. எப்படி? எப்பேற்பட்ட மனித துரோகம் தெரியுமா? உணவை பதுக்கி வைப்பதும், பிறகு உழைக்கச் சொல்வதும், பிறகு விற்பதும். நீங்கள் என்ன ஆடு மாடுகளா, மனிதர்களா? நீங்கள் வாருங்கள் முதலமைச்சர்களாக. இந்த மாதிரி எண்ணம் கொண்டவர்கள் வர வேண்டும். யார் அடிப்படை வாழ்க்கை தேவைகளை
விலைக்கு அற்ப காசுக்கு விற்கிறார்களோ, மனிதர்களுடைய உயிருக்கு மேலாக உணவினுடைய விலை மதிப்பு அதிகம் என்று யார் எண்ணுகின்றார்களோ இவர்களா உங்களுடைய தலைவர்கள்? நம்பிக்கையாளர்களாக நீங்கள் வாழ விரும்புங்கள். உங்களுடைய ஆள் மனதில் என்ன நன்மை இருக்கிறது என்று அறியமாற்றீர்கள். வெளிப்படையாக வந்துவிட்டீர்கள். இது மட்டும்தான் வேலை செய்து கொண்டிருக்கின்றது. எனவே ஒரு நன்மை இறைவன் அறிவிக்க இந்த கண், காது, மூக்கு உங்களை கடத்தி விடுகின்றது வெளி உலகத்தின் மீது. இதுதான் வாழ்க்கை என்று. அவ்விதமாக அல்ல. மனிதர்களுடைய வழிமுறை எனக்கு கூடாது. மனிதர்களுடைய வழிமுறைகளில் செல்லும் பொழுது உங்களுக்கு வேதனைகள், பிரச்சனைகள். பிறகு அந்த பிரச்சனைகள் நீங்க வேண்டும். மனிதர்களிடம் வழிமுறைகள் இல்லை, இப்பொழுது நீங்கள் நிராகரிக்க முடியாது. இந்த பிரச்சனைகள் எப்படியாவது தீர்ந்து ஆக வேண்டும். இறைவன் பக்கம் திரும்புகின்றீர்கள். அப்பொழுதும் மனிதர்களுடைய வழிமுறைகள் தான். அவர்கள் பரிகாரங்கள் என்ற பெயரில் உங்களை சுருட்டுவார்கள். பரிகாரம் என்பது, என் இறைவனே, நான் உனக்கு எதிராக மேற்கொண்ட இந்த பாதையிலிருந்தும் விலக விரும்புகின்றேன். சிந்தித்தால் தவிர இந்த ஒரு பிரார்த்தனை கிடையாது. இறைவன் எனக்கு நன்மையைத்தான் அறிவித்தான். அவன் என்னை அடக்கி ஆடு கொண்டிருந்தான். நான் வரம்பு மீறி அவசரப்பட்டு என்னுடைய வாழ்க்கை வழிகளின் மீது நான் சென்றேன். என் வாழ்க்கை எப்படி நான் அமைத்துக் கொண்டேன் என்றால் எனக்கு கேடாக, என்னுடைய கேடே என்று நீங்கள் பச்சாதாபப்பட வேண்டும். எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் நீங்கள் பின்பற்றக்கூடாது. ஏனென்றால் இறைவன் அறிவித்த ஒரு பாதை உங்களுக்கு இன்னும் திறக்கப்படவில்லை. வேண்டுமா வேண்டாமா என்று இறைவன் கேட்கின்றான். முதலில் வேண்டும் என்று கூறுங்கள். இப்பொழுது இறைவன் கூறுகின்றான், பொறுமையாக இருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இதில் அதிகமாக வேண்டும் என்றால் நிச்சயமாக நான் அதை ஏற்றுக்கொண்டேன். உங்களுடைய இருதயங்கள் தூய்மை அடைய வேண்டியிருக்கிறது. அந்த இருதயங்களின் தூய்மை நானே உங்களுக்காக நிச்சயமாக கொடுக்கின்றேன். இப்பொழுது ஒரு காலத்தவணையின் மீது அது உங்களுக்கு நிறைவேற இருக்கிறது. எனவே பொறுமையை மேற்கொள்ளுங்கள். அவ்விதமாக இறைவனுடைய பாக்கியம் உங்களுக்கு வரும்பொழுது நீங்கள் அதை மனிதர்களுக்கு விற்க மாட்டீர்கள் என்பது உண்மையானால் நிச்சயமாக உங்களுடைய இறைவன் உங்களுடைய தேவைகளை உங்களுக்கு நிறைவேற்றி தருவான். நீங்கள் அந்த நேரமே இது நிறைவேறிவிட்டால் எந்த அளவுக்கு நான் பணம் சம்பாதிக்க முடியும் என்ற அந்த அடிப்படையில் போய்விடுவீர்கள். இப்படி ஒன்று நிகழ்ந்துவிட்டால் இதை வைத்துக்கொண்டு நிறைய சம்பாதிக்கலாம். அங்கு உங்களுடைய கேடு பிரார்த்தனையை இல்லை என்று ஆக்கிவிட்டது. ஒரு மழை பெஞ்சா தண்ணி இல்லைன்னு இருக்கீங்க இல்லையா? லாரியில் தண்ணி வந்தா பக்கெட் பக்கெட்டா பிடிச்சிட்டு போறீங்க. அந்த தண்ணியையும் யார் லாரிக்காரன் கொண்டு வரணும் அவன் விற்கணும். அதற்குள் ஒரு தாதா உருவாக்கி விடுவார். அவர் பணம் சம்பாதிச்சுக்கிட்டு உங்களுக்கு கொடுப்பார், தண்ணி கொடுப்பார். ஒரு லாரி தண்ணிக்கு ஒரு தாதா இருப்பார் இல்லையா? அதை வாங்கி கொண்டு உங்களுக்கு தண்ணீர் கொடுப்பார். ஆனால் தண்ணீர் இல்லை என்ற நிலையில் பெருமழை பெய்கிறது. எத்தனை பக்கெட்ல பிடிப்பீங்க? எந்த தாதா அங்க வந்து உங்களுக்கு தண்ணீரை பகிர்ந்து கொடுப்பார்? விரும்பியவர் எடுத்துக்கொள்ளலாம். இறைவனுடைய ஒரு பாக்கியம் வரும்பொழுது எண்ணிக்கைக்கு உட்படாததாக வரும். எனவே நீங்கள் தாராளமாக இருந்து பழகுங்கள். அப்பொழுது நீங்கள் பிறர் இறைவனுடைய பாக்கியம் எங்கெல்லாம் தண்ணீர் ஓடுகின்றதோ அவ்வளவு ஓடுகின்றதோ இதையெல்லாம் அபகரித்து வைத்துக் கொண்டால் எவ்வளவு சம்பாதிக்கலாம் என்று நினைக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம் இருக்குமானால் இன்றே கொலைப்பட்டினியுடன், வறட்சியுடன், தாகத்திற்கு தண்ணீர் இல்லாமல் சாகக்கூடிய அந்த வேதனையை கொடுப்பான். நீங்கள் தூய்மையாளர்களாக ஆவதற்கு ஒரே வழி, இப்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருள்களிலிருந்து நன்மைக்காக செலவு செய்யுங்கள். மனிதர்களிடமிருந்து பிரதிபலன் எதிர்பார்க்காமல் இறைவனிடமிருந்துள்ள அருளுக்காக, மேலான வாழ்க்கைக்காக, கவலை இல்லாத அந்த குறைவில்லாத வாழ்க்கைக்காக, நிறைவான வாழ்க்கைக்காக உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதிலிருந்து தாராளமாக செலவு செய்யுங்கள். இறைவனுக்காக நீங்கள் செலவு செய்யும் பொழுது மறைவாக செலவு செய்யுங்கள். ஊருக்கு காண்பிப்பதிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யாருக்கு தேவையோ அவர்களுக்கும் எனக்கும் இடையே, நான் என்னிடம் வந்து யார் ஒரு யாசகம் கேட்கிறாரோ அவருக்கு நான் கொடுப்பது எனக்கும் அவருக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் தெரியாது. அப்படி நீங்கள் மறைவாக நீங்கள் தானம் செய்யுங்கள். நான் நேரடியாகத்தான் கொடுக்கின்றேன், அவர் கேட்டுவிட்டார், நான் கொடுக்கின்றேன். இந்த கொடுக்கல் வாங்கல் வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. இது மறைவான தர்மமாகும். அவருடைய கண்ணியத்தை யார் என்னிடம் கேட்டாரோ அவருடைய கண்ணியத்தை நான் பாதுகாக்கின்றேன். அவரும் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு மனிதர். அவருக்கும் உள்ளம் இருக்கிறது. அவருடைய உள்ளத்திலும் இறைவனுடைய கருணை இருக்கிறது. எனவே நான் அவரை வெளிப்படையாக
வெளிச்சம் போட்டு இவர் என்னிடம் கேட்கின்றார் என்று அவருடைய மனதுக்கு ஒரு கேட்டை, மனதுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த நான் விரும்ப மாட்டேன். அவருடைய கண்ணியத்தை பாதுகாப்பது என்பது இறைவனுக்கு பொருத்தமான செயல். பகிரங்கமாக செய்வது, ஒரு வெள்ளம் வந்துவிட்டது, அவர்களுக்காக நான் போய் உதவி செய்கின்றேன் என்றால் பகிரங்கமாக செய்வது. இப்பொழுது அது பிறரை கேவலப்படுத்துவதில்லை, அது மற்றவர்களையும் பகிரங்கமான தானத்தை செய்ய தூண்டும். ஆகவே எப்பொழுது உங்களுடைய தர்மத்தை பகிரங்கமாக ஆக்க வேண்டும், எப்பொழுது உங்களுடைய தர்மத்தை மறைவாக ஆக்க வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதனுடைய மானத்திற்கு கேடு ஏற்படாமல் நீங்கள் எந்த அளவுக்கு பாதுகாத்துக் கொள்கின்றீர்களோ இறைவன் அந்த அளவுக்கு உங்களை தூய்மைப்படுத்துகின்றான், இன்னும் தன் வழிகளில் உங்களை அதிகமாக்குகின்றான். பிரார்த்தனை என்பது இறைவன் அறிவிப்பதுதான், நீங்கள் கேட்பதல்ல. நம்புவது பிரார்த்தனை. எப்பொழுது அதை நம்பவில்லையோ அல்லது புறக்கணிக்கின்றீர்களோ அல்லது அதனை அலட்சியப்படுத்துகின்றீர்களோ, இனி நீங்கள் எதனை அலட்சியப்படுத்துகின்றீர்களோ அதற்குரிய ஒரு வேதனையை அனுபவித்து இறைவன் பக்கம் திரும்பி நீங்கள் கொடுக்கப்பட்டதிலிருந்து தான் இப்போது கேட்கின்றீர்கள். சற்று முன்பு வரையில் மறந்திருந்தவர்களாக ஆகிவிட்டிருந்தீர்கள், இப்போது நீங்கள் கேட்கின்றீர்கள். ஏற்கனவே அறிவித்தது உங்களுடைய இதயத்தில் இருக்கின்றது, அதை கொண்டுதான் எனக்கு இதை கொடு என்று கேட்கிறீர்கள். இப்பொழுதும் நீங்கள் நான் சொல்வதை சரியாக இருக்கிறது என்று ஆமோதிக்கும் பொழுது இதுவரையில் புறக்கணித்திருந்த உண்மைதான். உங்களுடைய இதயத்திலும் அந்த நன்மைகள் இருக்கின்றன. மனிதர்களின் பக்கம் வெகுவாக சாய்ந்துவிட்டதன் காரணமாக கவலையாக இருக்கிறது. ஏனென்றால் எல்லா நன்மைகளையும் நீங்கள் மறந்துவிட்டீர்கள், அல்லது புறக்கணிப்பவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், அல்லது அலட்சியத்தில் இருந்த காரணத்தால் நீங்கள் அதன் அளவில் திருப்பப்பட்டிருக்கின்றீர்கள். எதை அலட்சியப்படுத்தினீர்களோ அதை நீங்கள் மீண்டும் உணர்ந்து கேட்க என்பதற்காக உங்களுக்கு பிரச்சனைகளும் நோய்களும் வறுமையும். நீங்கள் இறைவன் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக, ஏற்கனவே கொடுத்த நன்மைகளின் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும் என்பதற்காக உங்களுக்காக மிக பெரும் சோதனை காத்திருக்கிறது. எனவே ஒவ்வொரு நன்மையையும் அலட்சியப்படுத்தாதீர்கள். எந்த ஒரு நன்மையும் உங்களுடைய இதயத்தில் இருப்பதன் பக்கம் இப்பொழுது திரும்புங்கள். நீங்கள் எதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றீர்களோ அதிலிருந்து தானமாகவும் தர்மமாகவும் பகிரங்கமாகவும் ரகசியமாகவும் உங்களுடைய செல்வங்கள் இருந்து செலவு செய்யுங்கள். நீங்கள் நல்ல நிலையில் இருந்த போதிலும் சரி அல்லது துன்பமான நிலையில் இருந்த போதும் சரி, இந்த துன்பத்திலிருந்து மீள வேண்டும் என்றால் இருப்பதிலிருந்து தர்மம் செய்யுங்கள். நீங்கள் பிறரிடம் கேட்கும் அந்த நிலை ஏற்படுவதற்கு முன்பாக இருப்பதிலிருந்து நீங்கள் தர்மம் செய்யுங்கள். அந்த தர்மம் வெளிப்படையாக இருக்க வேண்டும். எப்பொழுது சிந்தித்து உணர்ந்து செயல்படுங்கள். மறைவாக இருக்க வேண்டும். எப்பொழுது சிந்தித்து உணர்ந்து செயல்படுங்கள். ஒரு தனி மனிதன் என்னை வந்து கேட்கும் பொழுது அவருடைய தன்மானத்தை பாதுகாக்கின்றேன், மறைவாக்குகின்றேன். ஒரு சமுதாயம் அலரும் போது நான் வெளிப்படையாக செய்கின்றேன். பிறரும் அந்த உதவிக்கு வருவார்கள் என்று அவர்களை தூண்டுவதற்காக வேண்டி. அங்கு அவருடைய தன்மானத்திற்கு கேடல்ல, அது ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு பரிதவிப்பு. அதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும். இவ்விதமாக இறைவன் உங்களுக்கான நன்மைகளை உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த நன்மைகளின் பக்கம் நீங்கள் நிலைத்திருங்கள். எப்பொழுது உங்களுடைய நன்மை என்ன, தேவை என்ன? நிம்மதியும் அமைதியும் வேண்டும், கவலை இல்லாத வாழ்க்கை வேண்டும். கவலை என்ற ஒன்று இல்லாத வாழ்க்கை வேண்டும். இதற்கு அப்பால் ஒரு தேவை உங்களுக்கு இருக்கிறதா? எப்படி அது என்பதை உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் என்ன வேண்டும் என்று மட்டும் கேளுங்கள். இறைவனுடைய அவ்வளவு வழிமுறைகளையும் நீங்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய இறைவன் நீங்கள் இல்லை. எது உங்களுக்கு சாத்தியமில்லையோ அதனை நீங்கள் அடைய வேண்டி இறைவன் பக்கம் திரும்புகின்றீர்கள். இப்ப நல்ல நிலையில் இருப்பதன் காரணமாக, நல்ல நிலையில் இறைவன் வைத்திருப்பதன் காரணமாக நீங்கள் அது எப்படி என்று கேட்காதீர்கள். உங்களுக்கு ஒரு வழியும் கிடையாது. வேண்டுமா வேண்டாமா, இவ்வளவுதான். எனக்கு வேண்டும். மனிதர்களை நம்பி இறுதியாக அவர்கள் உங்களுடைய தேவைகளின் மீது கைவிரித்து விட்டால் யார் பக்கம் திரும்புவீர்களோ அந்த நிலை ஏற்படுவதற்கு முன்பாக எல்லா நன்மைகளும் கொடுக்கப்பட்டக்கூடிய இந்த நிலையில் நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புங்கள். எதிர் கேள்வி கேட்காமல் வேண்டுமா வேண்டாமா, எவ்வளவுதான். எனக்கு உணவு வேண்டும், உழைக்கக்கூடாது. உழைப்பு என்ற அந்த கெட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம். உழைக்க வேண்டும் என்ற அந்த மிருக வாழ்க்கை எனக்கு வேண்டாம். யார் மிருகங்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் உழைக்கட்டும். மனிதர்களிடம் நல்ல பெயர் எடுப்பார்கள், நல்ல மாடு மாதிரி உழைக்கிறாங்க. நான் மனிதனாக பிறந்தவன், சுகமாக வாழ்வதற்கும் சுதந்திரமாக வாழ்வதற்கும் பிறந்தவன். யாருக்கு நான் கட்டுப்பட்டவன் இல்லை. என் இருதயத்திற்கு நான் கட்டுப்படுகின்றேன். அந்த இருதயத்தில் நன்மைகளை தவிர இல்லை, நன்மைகளுக்கு நான் கட்டுப்படுகின்றேன். அதாவது இறைவனுக்கு கட்டுப்படுகின்றேன். நல்ல குணங்கள் அனைத்தும் எந்த மனிதனாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். அதில் மிக உயர்ந்த குணம் இரக்கம் என்ற அந்த குணம். உங்களுடைய அரக்கத்தனத்திலிருந்து உங்களை பாதுகாப்பது இரக்க குணம். மனித சமுதாயத்தின்
அழிவிலிருந்து சமுதாயத்தை உயர்வாக்கக்கூடியது அந்த இரக்க குணம். இறைவன் உங்கள் மீது இறக்கப்படுகின்றான். அவன் உங்கள் மீது இறக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம். அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ரூபாய் 400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம். மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ரூபாய் 350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கடைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். ரூபாய் 250. பெண்களே உங்களுக்காக. நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடை காண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மனமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பொக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ரூபாய் 400. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டராங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல்தான் டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல்தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லூர் ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம். விலை ரூபாய் 350. மேற்கண்ட 15 புத்தகங்களை வாங்க தொடர்பு கொள்ளுங்கள். ஹெல்த் டைம் பப்ளிகேஷன், சென்னை. செல் நம்பர் 9840498898 மற்றும் 87784477788.